போட்டு ரசூலுல்லாவை புகழ்றது அவருக்கு வேற ஒன்றும் இல்லை. புகழ வைத்து அவங்க ரசூலுல்லா இருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்யிருக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்னாடை போத்துற போனவர்கள் அல்லவா, பொன்னாடை போத்துறது, அந்த பொன்னாடை போத்துறது நாயகம் ஸல்லல்லாஹுடைய வழிமுறை தான் அது. இப்போ கவிஞர்கள், பண்டிதர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன செய்யுது, பொற்கிளி கொடுப்பாங்க, அதை என்ன செய்ய பொன்னாடை என்று சொல்லுவாங்க. பொண்ணுலே செய்யறது இல்லை, அதுக்கு அதனால தான் அதுக்கு பேர் என்ன, அந்த காலத்துல பொன்னாடிலேயே செய்யப்பட்ட ஆடையை நினைச்சிருக்காங்க. மன்னர்களுடைய காலத்தை போத்திருக்கிறாங்க, பொண்ணு நாளைக்கு அதில் போட்டு அந்த ஆடை நினைச்சு போத்திருக்காங்க. அதனால பொன்னாடுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அதனால பொன்னாடைன்னு சொல்லி அசரத்து மறைகளுக்கு பொன்னாடை போத்தணும்னு சொன்னா வீட்டில் போனால் என்ன செய்ய களவெடுத்துட்டு போயிடுவாங்களே, பொண்ணா இருந்தா அசரத்து பெரிய பணக்கார ஆயிடுவாங்க. அப்போ பொன்னாடைன்ற பேரில் என்ன செய்ய போத்தப்படுது. அந்த ஆடை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட என்ன செய்யிருக்கிறாங்க, போர்த்திருக்கிறார்கள். ரசூலுடைய ஜீவிய காலத்திலும் போத்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹுடைய மறைவுக்கு பின்னமும் என்ன செய்து போர்த்தப்பட்டிருக்கிறது. கஅபு ஸுஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஸுஹ்ரி குலத்தை சேர்ந்தவர்களே என்னது பெரிய பாடகர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பெரிய பாடகர்களாக இருந்தவர்கள். குடும்பமே கவிஞர் குலம் தான். அப்போ கஅபு ஸுஹ்ரி அவர்கள் என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப கேவலமான முறைகளெல்லாம் என்ன செய்து, வருத்தப்படக்கூடிய முறைகளெல்லாம் நிறைய பாடல்கள்லாம் படித்து ரசூலுல்லாஹ் கூட என்ன செய்ய ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கஅபை எங்கேயாவது பார்த்தா கொலை செய்யுங்க, எந்த இடத்துல கண்டாலும் கொலை செஞ்சு அவங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ யார் விடுவாங்கடா, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க இல்லை, எங்கேயாவது கண்டா கொலை செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ மதீனாவிலிருந்து மக்கா, ஃபத்ஹு மக்கான்னு மக்கா வெற்றி வகை சூடியாச்சு. சூடின பிறகு எல்லா காஃபிர்களும் சரணடைஞ்சாச்சு, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த கஅபு ஸுஹ்ரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஊரை விட்டு ஓடிட்டாரு. ஊரை விட்டு ஓட காரணம் நம்மளை கொலை செஞ்சு போடுவாங்களே, யார் கண்ணிலையும் பட்டா என்ன செய்யும், உயிர் காப்பத்து வந்துடும் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிடாரு, நாடு கடந்துட்டார், எங்கேயோ போயிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லி வச்சிருக்காங்க, அவரை கண்டா நீங்கள் அவர் கொலை செய்யுங்க, அவருக்கு சொர்க்கம் என்று சுப செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவருடைய சகோதரர்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவர் குடும்பத்தார்கள்லாம் என்ன செய்ய இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சகோதரர் தான் அவருக்கு என்ன செய்ய எழுதுற, நீ இப்படி மறைஞ்சு கிடக்க தேவையில்லை, நீ இஸ்லாத்துக்கு வந்துரு, ஃபத்ஹு மக்கா ஏற்பட்டு விட்டது, வெற்றிவாக சூடியாச்சுது, இனி அந்த குஃபருக்கு இங்கே வேலை இல்லை, நீ இஸ்லாத்தை தவிர வேற வழியே இல்லை, நீ வந்துரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க. இங்கே லெட்டர் அனுப்புறார். பார்த்தார், அவர் யோசிச்சுப்பா எத்தனை நாளைக்கு தான் மறைஞ்சிருக்க முடியும், நாமளும் இஸ்லாத்துக்கு வந்துடும்னு சொல்லி முடிவுக்கு வந்தாச்சு. வர்ற வழியில் யாராவது கண்டா என்ன ஆகுறது, உயிருக்கு ஆபத்து வந்துடுவேன், வர்றதுக்கு வழி இல்லையே எப்படி. அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இவங்க மாறு வேடம் போட்டு வேற ஆளை மாதிரி, ஒரு பரதேசிய மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, மாறு வேடம் போட்டு ரசூலுல்லாஹுடைய சமூகத்துக்கு மதீனா பள்ளிவாசல் இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, வர்றார். வந்து ரசூலுடைய கையை பிடிச்சி கலிமா சொல்லி என்ன செய்கிறார், சொல்லி போட்டு பாட்டு பிடிக்கிறார். நான் தான் கஅபு ஸுஹ்ரி என்று சொல்லிட்டு பானத்து சுஆதின்னு ஒரு பைத்து, அழகான ஒரு பைத்து, அது மாதிரி அழகான ஒரு பைத்து ரசூலுல்லாஹை பற்றி என்ன செய்ய ரொம்ப புகழாக என்ன செய்கிறாங்க. அதில் மன்னிப்புலாம் கேட்குறார். இன்னர் ரசூல லசைஃபுன் யுஸ்தல்லாஹு பிஹி முஹன்னதும் மின் சுயூஹில்லாஹி மஸ்லூலூன்னு படிக்கிறாங்க. இன்னர் ரசூல், இந்த ரசூல் எதை மாதிரி, லசைஃபுன் வாள், பழன்னு வெண்ணக்கூடிய வாள். பாருங்க, அங்கேயும் சொல்ற முஹன்னதுன், இந்தியாவிலே செய்யப்பட்ட வாள்னு சொல்கிறாரு. அப்போ அந்த காலத்தில் இந்தியாவில் செய்யப்பட்ட வாளுக்கு உருக்கு வாழ் பொழுது நல்ல மதிப்பு, மற்ற நாட்டு வாழை விட இந்தியா நாட்டு வாளுக்கு நல்ல மதிப்பு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாரு, லசைஃபுன் யுஸ்தல்லாஹு பிஹி முஹன்னதும் மின் சுயூஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்களில் இது இந்தியாவில் செய்யப்பட்ட வாழை போல நீங்க என்ன செய்ய இலங்கி கொண்டிருக்கிறீர்கள். வல்லஹு இந்த ரசூல் இல்லாஹி மக்பூலுன், நான் குற்றவாளியா இருக்கிறேன், மன்னிப்பு என்ன செய்து உங்களிடத்தை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய போதுதான். பெரியார்களுடைய கீர்த்தி என்னன்னு சொன்னா, குணம் என்று சொன்னா, ஒருத்தன் குற்றம் செஞ்சா வல்லதுரு இந்த ரசூல் இல்லாஹி மக்பூல், குற்றம் செய்து நான் மன்னிச்சுக்கிறேன்னு கேட்டா என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டியது அந்த பெரியார்களுடைய குணாதிசயங்களிலே உள்ளது. நான் என்ன செய்ய தவறு செஞ்சு வந்திருக்கிறேன், நீங்க என்ன மன்னிச்சிடணும்ன்றதுல ரசூலுல்லாஹ் அவர்கள் இறக்கப்பட்டு என்ன செய்றாங்க, அவர்களை புகழ்ந்து அவர்களை போட்டிருந்த ஆடை எடுத்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு ஆடை போர்த்தினார்கள். இது சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ கஅபு ஸுஹ்ரி என்ன செய்ய உயிர் காப்பாற்றப்பட்டு போனார், இனி முஸ்லீம் ஆயிட்டார். ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்காங்க, அவருடைய அந்த பானத்து சுஆத் அந்த வைத்தை நினைச்சிருக்காங்க, படித்து ரசித்து கேட்டு
அப்படியே அவங்க கண்ணீர் விட்டு நினைச்சிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி பொன்னாடை நினைச்சிருக்கு, பொன்னாடியிலேயே அதை அவங்க போட்ட ஆடையை நினைச்சிருக்காங்க, அப்படியே போத்திருக்கா. அது அந்த குடும்பத்திலேயே அது என்ன செய்ய, அந்த ஆடை என்ன செய்ய பாதுகாக்கப்பட்டு கடைசியில் முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் என்ன செஞ்சிருக்கா, அது நிறைய விலை கொடுத்து வாங்கி அதை அவங்களா என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருந்தாங்க. சரித்திரத்தில் நாம் என்ன செய்ய பார்க்க முடியும். அப்போ இதில் பாருங்கள், ரசூலுல்லாஹ் இடத்துல சமூகத்தில் என்ன செஞ்சிருக்காங்க, புகழ் பாடி இருக்காங்களா இல்லையா, பாடி இருக்கிறாங்க, அதை வரவேற்றிருக்கிறாங்க, அதற்கு ஒரு ஆடையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போற்று இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் நமக்கு கவிஞர்கள் ஆலிம்சாமார்களுக்கெல்லாம் என்ன செய்யுது, பொன்னாடைகள் என்ன செய்யப்படுது, பூமாலையும் பொன்னாடை இதெல்லாம் என்ன செய்யப்படுது, போற்றப்படுகிறது. அது நினைவில் நடந்த ஹயாத்தில் மௌத்துக்கு பின்னாலேயும் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பொன்னாடை போச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லா சாதாரண ஓதனம் புருதா ஷரீஃப் ஓதனம் இல்லையா, புருதா அமீன் ததக்குருமீன் ஆரின் பிரி சலமீன் ஒரு புருதா பைத்து ஓதுறமே, நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதிகள்லாம் சோமாறதுக்காக வேண்டிய என்ன செஞ்சுக்கிறது. புருதாவுக்கு ஒரு செஞ்சவங்க பூசரி இமாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். இப்போ பூசரி இமாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, பெரிய அந்த காலத்துள்ள அரசருக்கு என்ன செய்யறாங்க, கவிகள் அவை புலவராக இருந்து கவி படிச்சுக்கிட்டு அவனை போலதுக்கிட்டு அவன் தரத்துக்கூடிய ரூபாயை வாங்கிட்டு தின்னுக்கிட்டு அப்படின்னு செய்யற. அப்படி தானே நம்ம நாட்டில் இருந்திருக்கு. பெரிய பெரிய மன்னர்களுடைய அவைகளை என்ன செய்ய புலவர் உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குறத தண்டுக்கிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய பரிசுகளை தின்னுக்கிட்டு தானே எனது கவிஞர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள், பொற்களியை பெற்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பூசரிமா அவர்கள் என்ன செய்யற ஆரம்ப காலத்தில் வச்சிருக்கிறாங்க, ஒரு மன்னரை ஹரீம் என்று சொல்லக்கூடிய மன்னரை புகழ்ந்துக்கிட்டு அவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அவருடைய தர்பார் தான் இருந்திருக்கிறாங்க, பெரிய பாடகராக இருந்திருக்கிறாங்க. கடைசியில் அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு சொன்னா, பாரிசு வியாதினா ஒன் சைடு பக்கவாதம் அடிச்சிரும் இல்லையா, பக்கவாதத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, பாதிக்கப்பட்டு போனாங்க. அப்போ மன்னரும் என்ன செய்யற, எவ்வளவோ சிகிச்சைகள்லாம் செஞ்சு பார்த்தாங்க. கவியர் இதோடு அரசனுடைய புலவராச்சுதே, அதனால அவருக்கு எத்தனையோ வைத்தியங்கள் அதுகள் இதெல்லாம் செஞ்சாலும் ஒன்றும் என்ன செய்யலை, சுகமாக இல்லை. கடைசியில் என்ன செஞ்சாங்க பூசரிமா அவர்கள், இதுக்கு சுகம் கிடைக்கிறது என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வை புகழ்றது தவிர வேற வழி இல்லை. அதுக்கு தான் குரு உதா, குரு உதான அர்த்தம் என்ன, நோய் நிவாரணம். குரு தா நோய் நிவாரணம் என்னதாவது பைத்துக்கே ரசிது வந்து விட்டது. இன்னொன்று புருதான்னு பேர், புருதான ஆடை போர்த்துறது, ஆடையும் போத்திருக்காங்களே, அதனால ரெண்டு விதமா சொல்லுவாங்க, புருதான்னு சொல்லுவாங்க, புருதான்னு பிரிச்சு என்ன செய்வாங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யிருக்காங்க, புகழ் படிக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ் புகழை படிச்சுட்டு அப்படியே நித்திரையில ஆழ்ந்திருக்கும் போது தான் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யிருக்காங்க, ஹாதிராகி மபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன் அதோட வருது. அதுக்கு அடுத்த அடி வர மாட்டுது, அதுக்கு அடுத்து இவருக்கு படிக்க முடியல. இப்போ மபுலகுல் இல்மி அன்னஹு பஷருன், அவங்களுடைய கடைசி எல்லா புகழுக்கும் உரித்தாய் கடைசி நீங்க யார், மபுலகு கடைசி முடிவு பஷரும் மனிதன் தான், நீங்க மலக்கோ அல்லது அல்லாவோ அல்ல, நீங்க என்னதான் அது மனுஷன்தான். அதுக்கு பின்னால அடுத்த அடி வரப்படுது. ரசூலுல்லாஹ் எடுத்து வன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமீன் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க யார், எல்லா படைப்பினங்களிலும் மேன்மையானவர்கள் என்று அந்த அடியை செய்யறாங்க எடுத்து கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, போர்வையும் போர்த்தி விட்டு என்ன செய்யறாங்க, பச்சை போர்வையை செய்யறாங்க போர்த்தி விட்டு ரசூலுல்லாஹ் மறைஞ்சிடறாங்க. அப்ப காலையில முடிச்சு பார்த்தா என்ன செய்யுது, அந்த வியாதியே இல்லை, ஒரு சாதாரண மனுஷன மாதிரி என்ன செய்தாங்க, எப்பவும் இருக்கிற மாதிரி அவங்களுடைய வியாதிகள்லாம் சுகமாயி அழகான முறையில் காலையில் என்ன செய்யறாங்க, எழுப்பி வர்றாங்க. அப்போதான் ஒரு பெரியார்களை சந்தித்து கேட்குறாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட நீங்கள் ராத்திரி படிச்சிங்களா, அந்த பைத்தை படிச்சு காட்டுக்கலேன், உங்களுக்கு ரசூலுல்லாஹ் போத்துனாங்க அதனை, அந்த பைத்தை நீங்கள் படிங்கன்னு சொல்லும்போது தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி சம்பவம் நடந்தது என்று அந்த பைத்தை என்ன செய்ய படித்து கொடுத்து அதில் இருந்து தான் அவங்களுக்கு என்ன செய்யுது, சுகமாக என்ன செய்யிருக்காங்க, வாழ்ந்ததாக வாழ்க்கை வரலாறை என்ன செய்ய பார்க்கப்படுது. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கு பின்னாலும் என்ன செஞ்சிருக்குது, இந்த சம்பவம் என்ன செய்ய நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் புகழ வச்சு அவங்க என்ன செய்வாங்க, கவியும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த கவியையும் என்ன செய்யிருக்காங்க, வன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமீன் என்ற என்ன செய்ய வார்த்தையும் என்ன செய்யிருக்காங்க, அவங்க எடுத்து கொடுத்து அவங்களுக்கு போர்வை போத்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னது, ரசூலுல்லாஹ் புகழ்றது தானே. ரசூலுல்லாஹ் புகழாமல் என்ன செய்ய முடியும், ஒன்றும் இருக்க முடியாது. அதே போல தான் நேற்று ராத்திரி கூட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி காட்டின அல்லவா, காசிம் புலவர் என்று வரகவி காசிம் புலவரப்பா, காசிம் புலவரப்பான்னு சொல்லி என்ன செய்ய காயல் படத்தில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. வரகவின்னு சொன்னால் இந்த கவிராயர், கவிராயருடைய கவிராயர் அவங்க பேர்,
அவன்கிட்ட தான் இவங்க ரசிகனுக்காக முத என்ன செஞ்சாங்க, அந்த கவிஞர் படிக்கிறதுக்கு படித்தாங்க. ஆசானாக எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த கவிநாயகர் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால் திருப்புகழ் ஒன்று படித்தான். இப்போ ஹிந்துக்கள் என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க திருப்புகளுக்கு. எனக்கு ரேடியோவில் கூட என்ன செய்கிறாங்க, திருப்புகழ் என்ன செய்ய படித்து அதுக்கு வியாக்கியானம்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அந்த திருப்புகழ் முருகனை அடிப்படையாக முருகனை கடவுளாக வச்சுக்கிட்டு என்ன செய்ய அடிப்படையாக வச்சு அவனை பற்றி ரொம்ப அழகான முறையில் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக என்ன செய்யிருக்கான், படிச்சிருக்கிறான். படிச்சு போட்டு என்ன சொல்லி போட்டான்னு சொன்னால், இதுக்கு மறுப்புகள் கிடையாது, யாராலும் செய்ய முடியாதுன்னு சொல்லி போட்டான். அவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான படைப்பு தான். அவர் காவியராக இருந்தாலும் நமக்கு என்ன செய்யுது, அந்த இலக்கிய அடிப்படையில் பார்க்கும்போது கவி என்ற முறையில் அவனுக்கு என்ன செய்யுது, அதை மாதிரி வேற யாருக்கும் செய்ய முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய வற்பனராக என்ன செய்யிருக்கான், கவி செஞ்சு போட்டான். அப்போ இவங்க மாணவராக இருக்கிற அந்த கவிராயிரத்திட்ட என்ன செய்வாங்க, மாணவராக இருக்கும்போது இவருக்கு யோசனை வருது, இப்படிலாம் சொல்லி போட்டான். முருகனை படித்து போட்டு இதுக்கு மறுப்புகள் இல்லை, திருப்புகளுக்கு மறுப்புகள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். நாம் கண்டிப்பாக என்ன சொல்லுவோம், ஒரு மறுப்புகளை படித்தே தீரணும் என்று அந்த அவனோட ஆசான்ட்ட போய் என்ன செஞ்சாங்க, நிச்சயமாக நான் உங்களுக்கு மறுப்புகளை என்ன செய்கிறேன், நான் படிச்சுட்டு வர்றேன் பாருங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு இவங்க என்ன படிக்கணுமே, இவங்களும் யோசனையிலே இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்துகிட்டே இருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில் என்ன செய்யாங்க, ரசூலுல்லாஹ் அங்கே ஹாதிராக ஆகி என்ன செய்யற பாஹரூன்னு என்ன செய்யற எடுத்து கொடுக்குறா. பாஹரூன்னா சொல்லுங்க பாருங்க. குர்ஆனுக்கு சரியா இருக்கு பாருங்க. குர்ஆன் முதல் அத்தியாயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன இக்ரா ஓதுங்க தானே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்னு தானே சொன்னாங்க, ஓதுவீராக. அதே மாதிரி என்ன செய்ய ரசூலுல்லாஹி அலைஹி இந்த இவங்க காசிம் பலவரப்பாக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பஹரும் சொல்லுங்கள், அப்போ ஓதுங்கள் என்ற அடிப்படையில் வச்சிருக்காங்க. அந்த பாவை கொண்டு வச்சிருக்கான், ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் பாருங்க, இன்னொரு தத்துவம் வாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆன் இதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு தெரியுமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதல் எழுத்துனது ப, அந்த பேயை கொண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஓதுங்கள் என்ன செய்யப்பட்டது இருக்கிறது தான் முதல் வந்தது. அப்போ அதே மாதிரி பாருங்க, இந்த கவியும் என்ன செய்யுது, பாவை கொண்டு தான் என்ன செய்யுது, பேயை கொண்டு தான் என்ன செய்யுது, பாஹரும் என்பதை கொண்டு தான் செஞ்சிருக்கு, ஆரம்பிக்கப்பட்டு ரசூல் தான் என்ன செய்யிருக்காங்க, எடுத்து கொடுத்தான். அதில் இருந்து சரமாரி என்ன செய்யறாங்க, அவங்க படிச்சு பெரிய ஒரு மறு புகழையே செய்யறாங்க, படிச்சிருக்காங்க. இடையில அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தது. சிக்கல் அடுத்தடி பூசரி மாவு வராம பூசரி அதை மாதிரி என்ன செய்யுங்க, இவங்க என்ன செய்யுங்க, மக்கப்பதிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த அடி என்ன செய்ய மாட்டேது, வர மாட்டேது. இப்படியே படிச்சுக்கிட்டு காரியப்படத்துல மொஹதூம் பள்ளி வாசல் இருக்கு, சியாரம் இருக்கு. அங்க சியாரத்துடைய குளத்துக்கு பக்கத்துல போய் குளத்தோட இறங்குறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல, நம்ம குளத்துக்குள்ள போறோம் தெரியல. உடனே ரசூலுல்லாஹ் காப்பாத்தி உயர் சொர்க்க பதிக்கும் படிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப மக்கப்பதிக்கும் உயர் சொர்க்க பதிக்கும் நாயகர்னு நினைச்சிருக்கிறாங்க, படிச்சுட்டாங்க. அப்ப படிச்சு கிடிச்சு என்ன செய்யிருக்கிறாங்க, இந்த இதை கொண்டு போய் அந்த கவிராயர்கிட்ட போய் என்ன செய்யிருக்காங்க, போன உடனே அவன் சந்து போயிட்டான். இப்படி நம்முடைய இவரு நமக்கு மறுப்புகள் கிடையாது நாம சொல்லியிருக்கேன். இப்ப மறுப்புகள் வந்துட்டதே. அப்போ ஒரு சபையை கூட்டி இவங்களுக்கு என்ன செய்யிருக்கு, மறுப்புகளை படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. அப்ப அவனுக்கு ஒரு வகையில் ஒரு பெருமை தானே, நம்முடைய மாணவன் தான் படிச்சிருக்கிறாரு. அப்ப ஆசான்குள்ள சிறப்பு என்ன செய்ய, மாணவன் முன்னேறது தான் அவரும் படிச்சா நல்லதான்னு சொல்லி என்ன செய்யிருக்கான், அவனும் எரிச்சிருக்கிறான், வாழ்த்துறை என்ன செய்யிருக்கிறான், வணங்கி இருக்கிறான். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்யிருக்கிறாங்க, பாட்டை படிக்க வச்சிருக்கிறாங்க, பாட்டுக்கு என்ன செய்ய துணையும் புரிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யிருக்காங்க, ஆடைகளையும் என்ன செய்யிருக்காங்க, போர்த்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்ய, எல்லா பாஷையும் தெரியும் போல் தெரியுதா, தமிழ் பாஷையும் தெரியுமல. அப்ப இந்த மடையனும் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பாஷையும் தெரியாதுன்னு சொல்ல, இந்த மட தபீகரனும் என்ன செய்யறான்னு சொல்றான். இப்படி ரொம்ப மோசமான முறையில் சொல்லியிருக்கான் பாருங்க. பராஹீர காத்தியான்னு என்ன செஞ்சிருக்கான், அவரு எழுதுற ஹலீல் அஹ்மத் அம்பேட்டின்னு சொல்றவன் எழுதியிருக்கான். அதுல பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்யற, ஒரு கனவுல கண்டான். கனவுல கண்டு அவன் என்ன செய்ய, ரசூலுல்லாஹ் உருள சரளமா பேசுறாங்களா, உருது பாஷையில சரளமா பேசும்போது அவன் கேட்கிறானா, எப்படி நாயகமே நீங்க அரபி ஆச்சுதே, அரபியில தெரியும் உங்களுக்கு, எப்படி நீங்க உருது பேசுறீங்க, எப்படி எங்க படிச்சீங்க என்ன? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இந்த தேவ்பந்து மதரசா இருக்கு இல்லையா, அதுக்கு நான் அடிக்கடி போயிடுவேன், அவங்களுடைய முஆமலாத் அவங்களுடைய அடிக்கடி நாங்க போனதுனால அந்த பாஷை எனக்கு என்ன செய்ய படிச்சுக்கிடுதுன்னு சொன்னாங்க. அப்படி எழுதி என்ன சொல்றான் பாருங்க, தேவ்பந்து மதரசாவுடைய சிறப்பை பாருங்க. உருதுல ரசூலுல்லாஹ் பேசுற அளவுக்கு நினைச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ் வந்தனால அது மதரசாக்கு சிறப்பு. அங்க உள்ள ஆசிரியர்களுக்கு பாருங்க எவ்வளவு சிறப்பு வந்துட்டு சொல்லி அவன் சொல்றான்.
அவன் கிறுக்கு பிடிச்சி சொல்கிறான். கடைசியில் பார்த்தா ரசூலுல்லாவை என்ன செஞ்சிருக்குது, தேவபூஜை மாணவர்கள் ஒரு தான் அவளும் தேவபந்தி ஆகிட்டாங்க, ரசூலுல்லாவும் மாணவர் ஆகிட்டான். இப்போ இவனெல்லாம் என்ன ரசூலுல்லாவுக்கு படிச்சு கொடுத்தா உஸ்தாதான் ஆயிடுச்சுனா. இப்போ எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு வேலை பாருங்கள். ரசூலுல்லாவை இழிவுபடுத்திருக்கிறான். ரசூலுல்லாவை இழிவுபடுத்தி அவன் மதரசாவையும் ஆசிரியர்களே என்ன செய்ய உயர்படுத்தியிருக்கிறான். இவனுக்கு ஈமான் இருக்குமா? ரசூலுல்லாவை இழிவுபடுத்தினால நினைச்சாலே போதுமே ஈமான் போச்சுதே. இவன் ரசூலுல்லாவை இழிவுபடுத்தி அவன் மதரசாவையும் ஆசிரியர்களே என்ன செய்யறான், இது எழுதி வச்சிருக்கான். இன்னும் புஸ்தகத்தில் என்ன செய்ய அவன் எழுதி தான் இருக்கிறான், இன்னும் பிரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். எங்களோட கொள்கை இப்படித்தான். சரி, ஏதோ தப்பு தவிர ஒரு தலைமை எழுதி வச்சா அதை எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது தப்பு தான் சொல்ல மாட்டான். இன்னும் அதை என்ன செய்யறான், வாதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ நாமளுடைய கொள்கை அப்படி இல்லை. ரசூலுல்லாவுக்கு தெரியாத பாஷை உலகத்தில் எதுவுமே இல்லை. ரசூலுல்லாவுக்கு தெரியாத விஷயம் உலகத்தில் இல்லை. அவங்க தானே உலகத்துக்கு மூல கருவாக உருவாக வந்தவர்கள் அவர் தானே. அவங்களோட இல்லாமல் ஒரு பொருளும் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய வர முடியாது. ரசூலுல்லாவுடைய நூறில் இருந்தனா என்ன செய்ய அல்லாஹ் தஆலா என்ன செய்ய அவ்வளமா ஹலக்கல்லாஹு நூற முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ குல்லு ஷைஇன் மின் நூரி. முதன்மையாக படைச்சது ரசூலுல்லாவுடைய பிரகாசத்தை தான். எல்லா பொருளும் என்னுடைய நூறில் தான் படைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இல்லாமல் எந்த பொருள் இந்த உலகத்தில் வர முடியுமா, வாழ முடியுமா? ஒன்றுமே நடக்காது. அப்போ இந்த தத்துவத்தை விளங்க இல்லை. அந்த தத்துவத்தை விளங்காத மூதேவிகளாக போனதுனால தான் இப்படி எல்லாம் உளறி வச்சிருக்கிறார். நம்முடைய கொள்கை அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு எல்லா பாஷையும் தெரியும். வல்லம் ஆதம் அல் அஸ்மா குல்லஹான் அல்லாஹ் சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா பேர்களையும் படித்து கொடுத்துருந்தா. ஆதம் அலைஹிஸ்ஸலாவுக்கும் தந்தையா இருக்கணுங்க யாரு, ஆலமுல் அர்வால ரசூலுல்லாஹ் வரப்போ ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா? அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாத பாஷை தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. ஆகையனால தான் ரசூலுல்லாஹ் எல்லா இடத்திலையும் என்ன செய்ய ஆதராங்க. எல்லா நாம் பேசக்கூடிய பேச்சு எல்லாத்தையுமே அறிவாங்க. அதே போல் ரசூலுல்லாஹ் மீலாதில் நாம் ரசூலுல்லாஹ் தமிழில் படித்தாலும் தெரியும், அரபியில் படித்தாலும் தெரியும், உருதுல படித்தாலும் தெரியும், எல்லா பாஷையும் தெரியும். எல்லா பாஷக்காரர்களும் அவர்களுடைய புகழை என்ன செய்கிற கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதுதான் மீலாது. அவளை புகழ்றதும் அவர்களை என்ன செய்யறது உயர்த்துறது தான் நமக்கு மீலாது. அப்போ அவர்களுடைய புகழோடத்தான் நம்ம ஷேகுமார்களையும் இணைச்சி வச்சிருக்கிறோம். இப்போ ஷேகுமார்கள் வேறு தனியாக இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய அடிச்சுவற்றை பின்றி அவருடைய வழிமுறையை நமக்கு எடுத்து காட்டக்கூடிய மகான்கள் தானே. அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிச்சுவடையில் வந்தவர்கள் தான். நம்ம மகான்கள்லையும் ரொம்ப முக்கியமானவர்கள் சாதாத்துமார்களும் இருக்கிறார்கள், சித்தீக்கீங்களும் இருக்கிறார்கள், அதே மாதிரி சுஹதாக்களும் இருக்கிறார்கள், நல்ல சாலிஹானவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்முடைய ஷேகுமார்கள் முக்கியமாக நம்ம ஹைதராபாத் சூஃபியனாக இருக்கிறாங்களே, அவர்கள் உன்னதமான ஒரு பதவி பெற்றவர்கள்னா கௌஸல் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுக்கு பின்னாலே தோன்றிய அவுலியாக்களிலே மிகவும் உயர்தரமான பெரிய பவர் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ ஜலாலியத்திலையும் இன்னும் ஜமாலியத்திலும் ஒன்று சேர்ந்தவர்களாக நம்முடைய ஹைதராபாத் சூஃபியனாய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வழங்குதா? இப்போ கௌசலாயும் எல்லா அவுலியாக்களுக்கும் தாஜுல் அவுலியா தானே. அவுலியாக்களுக்கெல்லாம் கிரீடமானவர்கள், செய்யிதானவர்கள், எல்லாம் இவருடைய அவுலியாக்களுடைய புஜத்தின் மீது அவருடைய பாதார விந்தமரிசி இருந்து கொண்டிருக்கிறது என்று உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் தான் கௌஸல் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி. பாருங்க, மற்ற அவுலியாக்களை எல்லாம் காஃபிர்னா சொல்லி போட்டானோ. இப்போ இப்னு அரபி எடுத்த முஹிதீன் இப்னு அரபியை காஃபிர்னு சிவத்வா கொடுத்தாங்க. மன்சூருல் ஹல்லாஜே காஃபிர்னு சொன்னாங்க. ஜுனைல் பகதாதே சொன்னாங்க. நம்ம கஸாலி மாமவியை காஃபிர்னு சொன்னவங்க தானே. நம்முடைய கல்விக்கடல் கஸாலி மாம நினைச்சிருக்க அவங்களுக்கு என்ன செய்ய காஃபிர்னு பத்துவாலாம் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்து மடையராக இருக்கக்கூடிய உலமாக்கிட்ட பேரில் வெளிரங்கத்தை தெரிஞ்சவங்க தானே. உள்ரங்க கருத்து தெரியாத ஞானிகள் இல்லையே, மெஞ்ஞானிகள் இல்லையே. அப்போ வெளிரங்கமான இந்த வேஷதாரிகளான உலமாக்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களெல்லாம் கஸாலி மாமெல்லாம் காஃபிர்லாம் சொல்லி போட்டாங்க. விளக்குதா? ஆனால் கௌஸல்லாஹத்தை யாருமே என்ன செய்யல என்று வரையும் காஃபிர் சொல்றதுக்கு முடியல. அவங்களோட விஷயங்கள பார்த்தா என்ன செய்யுது, மாபெரிய தத்துவமான கருத்துக்கள்லாம் நினைச்சிருக்கிறாங்க. வஹதத்துல் வஜூத் அல்லாஹ் ஒருவன் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அழகான முறையில் எத்தனையோ பாடல்கள்லாம் என்ன படிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ வகுப்புகளை என்ன செய்யிருக்காங்க நடத்திருக்கிறாங்க, எத்தனையோ பயான்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பயிலும் கூட என்ன செய்யலை காஃபிர்ன்றோ அல்லது அவங்க சொன்னது சரியில்லை. இப்பவும் என்ன செய்யணும், முஹிதீன் தான் சொல்கிறான். முஹிதீன் தீனா ஹயாத்தானவர்னு சொல்கிறான். கௌசுல் ஆலம்ன்றான். காஃபிர்கள் வஹாபிகள் கௌசுல் அம்மா கௌசுல் ஆலம்னு அர்த்தம் என்ன, மாபெரிய ரட்சகர், பாதுகாக்கக்கூடியவர், நம்ம காப்பாற்றக்கூடியவர்னு பேர் அது.
அந்த பேரோட தான் அந்த வஹாபிகளும் என்ன செய்யறான் சொல்றான். அப்ப அவங்கள யாரும் என்ன செய்ய சொல்லல, சொன்னா காதை பிடிச்சி முறுக்கி செஞ்சிருவாங்க, பாடுறான்றாங்க. அவங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யுது, விலாயத்தை கொடுக்கறதுக்கும் சக்தி, அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் உறிஞ்சி எடுக்கிறதுக்கும் சக்தி தான். அவங்க அவ்வளோ பெரிய பவர் உள்ளவராக இருந்திருக்கிறாங்க. இப்போ பாருங்க, சரித்திரத்தை சொல்ல கட்டோம். என்ன கௌசநாயத்து வீட்டுக்கு ஒருத்தன் திருடுறதுக்கு போயிருக்கிறான். திருடுறதுக்கு போனான். போன உடனே கௌதநாயத்து வீட்டை பார்த்தா அங்கே என்ன செய்ய ஒன்றுமே திருடுற அளவுக்கு ஒன்றும் ஒரு சாமானும் இல்லை. அவன் என்ன செய்யிருக்கான், திருட வந்துட்டு வெறுங்கையா கொஞ்சம் தொலைக்கி போயிட்டான். அவன் கௌதநாயம் பார்க்குறாங்க, நம்முடைய தர்பாருக்கு ஒருத்தன் நம்மளை தேடி விட்டு வெறுங்கையா அனுப்புறது சரியில்லை தானே, கூப்பிடு வா, இந்த இடத்துல ஒரு குத்துபு மூத்தா போயிருக்கிறாரு, அந்த இடத்துல ஒன்று நான் என்ன செஞ்சிடறேன், குத்துபாக ஆக்கி விட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் என்ன செய்யற, குத்துபா போயிட்டாரு. வந்தவர் எப்படி திருடுறதுக்காக வந்தவர், அவள் கள்ளனா வந்தவர் இப்போ என்ன செய்யற, குத்துபா போயிட்டாரு. அவரை சொல்லுவோம் கௌதநாயத்துடைய அவ்வளோ பவர், அவர் என்ன செய்யுது, குத்துபாக போயிட்டாங்க. இது சரித்திரம் பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு பிரபல்யமான ஒரு சரித்திரம் தானே, பகதாதுக்கு கல்வி படிக்கிறதுக்காக போனாங்க. அதை சுருக்கமாக சொல்கிறாங்க. பகதாதுக்கு கல்வி படிக்கிறதுக்கு போகும்போது அம்மா என்ன செய்யிருக்காங்க, அவங்க சட்ட பைக்கு உள்ள 40 பொற்காசுகளை என்ன செய்ய மறைச்சி வச்சு தச்சு, மகனே கல்வி படிக்கிறதுக்கு போயிட்டு வா என்ன செஞ்சாங்க, அனுப்பி வச்சாங்கல்லவா. என்ன வசதி செஞ்சாங்க, லாசிமி சிதுக்க அலா குல்லிஹா, எல்லா நேரத்திலும் என்ன செஞ்ச, நீ உண்மை மட்டும் சொல்லு, அலா குல்லிஹால், எந்த நிலையில நீ உண்மையை நீ பற்றி பிடித்துக்கொள் என்றுதான் அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க. பாத்திமா அம்மா யாரும் என்ன செஞ்சிருக்காங்க, வசியத்தாக சொல்லி மகனை என்ன செய்யிருக்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க, பகதாதில் போய் கல்வி படிக்கிட்டு வாங்க. அந்த காலத்தில் என்னன்னு சொன்னா எல்லாம் தனியா போறதில்லை, ஒரு பெரிய கூட்டமா போகணும். கூட்டத்தார்கள் என்ன செய்வாங்க, வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க, வழியில என்ன தனியா போக முடியாது. அதனால ஒரு கூட்டத்தோட என்ன செய்யுங்க அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் போது அங்க கொள்ளடிக்கிறதுக்காக ஆட்கள் வந்தாச்சு. போற வழியில என்ன செய்து, கொள்ளடிக்கிறதுக்கு வந்த இடத்துல மற்றவங்களுடைய சாமானியமான எல்லாத்தையும் கொள்ளடிச்சாச்சு. கடைசியில் என்ன செய்ய, இவங்க சின்ன 18 வயசு பையன் தானே, நீ என்ன வச்சிருக்கிறான்னு என்ன செய்ய விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு கள்ள கேட்கும்போது, கொள்ளக்காரன் கேட்கும்போது, என்னிடத்த சட்டப்பைக்குள்ள 40 பொற்காசுகள் தைச்சு வைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னா நம்புவானா, எல்லாரும் என்ன செய்வாங்க, மறைக்க பார்ப்பாங்க. என்னட்ட ஒண்ணுமில்லப்பான்னு சொல்றது தான் பார்ப்பாங்களே தவிர, என் சட்டப்பைக்குள்ள என்ன செய்து, அதுவும் பொற்காசு தங்க காசு என்ன செய்ய உள்ள வச்சிருக்குன்னு சொன்னா யாரும் நம்புவானா. இவன் என்ன சின்ன படிக்க என்ன செய்யறான், நம்ம கேள்வி பேசுறான்னு அவன் போயிட்டான். இனி 2வது கல்லாம் கேட்கும் போது என்ன செய்யிருக்கிறாங்க, அதே மாதிரி சொன்னோடனே அவனும் என்ன செய்து, இவன் கேள்வி பண்றான், இந்த பொடியிட்ட என்ன இருக்க போதுன்னு சொல்லி போயிட்டான். 3வது கல்லாம் கேட்கும் போது தான் சொல்ல, அதே மாதிரி சொன்னோன்னே என்ன இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறானுங்க வா என்று கொள்ளக்கூட்ட தலைவர்கிட்ட என்ன செய்யறாங்க, கூப்பிட்டு போறாங்க. கூட்டு போய் கொள்ளக்கூட்ட தலைவனே கேட்கறான், என்ன வச்சிருக்கிறாரு. அவங்க அழகா சொல்றாங்க, என்னுடைய சட்டப்பைக்குள்ள 40 பொற்காசுகள் என்ன செய்ய தைச்சு மறைச்சி வைக்கப்பட்டிருக்குதுன்னு. உடனே அவர் கட்டளை பிறப்பிக்கிறாரு, எல்லாத்தையும் கிழிச்சு பாருடாங்க. பார்த்தா என்ன செய்யுது, 40 பொற்காசுகள் பொறுபொருள் என்ன செய்து உழுது. ஆனா இந்த இக்கட்டான நேரத்தில் நீங்க இப்படி சொல்றீங்களே, இதுக்கு காரணம் என்ன, எல்லாம் மறைக்க வேண்டிய கட்டத்துல அது பொடியனா இருக்கிறீங்க, மறைக்க வேண்டிய நேரத்தில் இப்படி சொல்லி போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் போய் சொல்லணுமா, இந்த நேரத்தில் உண்மையை தானே சொல்லணும்னா, உண்மையத்தான் சொன்னேன்னு சொன்ன உடனேயே அவருக்கு மனம் இழகி போச்சு. இத்தனை ஆண்டுகளாக நாம மன்னாதி மன்னனாயிருக்கூடிய அல்லாவுக்கு மாறு செய்கிறோம். எத்தனை களவு பொய் கொலை எல்லாம் செஞ்சு முடிஞ்சிடும். இது ஒரு சின்ன ஒரு தகையாருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இவர் என்ன செய்ய, இந்த இக்கட்டான நேரத்திலையும் கூட சிதுக்கு உண்மையை சொல்லி இருக்கிறார் என்று சொன்ன அவருடைய மனம் இழகி ஔதுல் முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுடைய கரத்தை பிடிச்சி தௌபா செய்கிறார்கள். அப்ப கௌசநாயத்தினுடைய அருள் பார்வை என்ன செஞ்சு அவங்க மேல பட்டுச்சு. உடனே அவருக்கு என்ன செய்யுது, தௌபா செஞ்சாங்க. அவங்க தௌபா செஞ்சாங்க. இனி எல்லா கொள்ள கூட்டத்தில் எல்லாருமே என்ன செய்ய தௌபா செஞ்சாங்க. இப்ப அந்த கொள்ள கூட்ட தலைவர் எங்க இருக்கிறாருன்னு சொன்னா அவுலியாக்களுடைய லிஸ்ட்ல உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த கொள்ளக்கூட தலைவராக இருந்தாங்க யாரு, சையீத் அஹமதுல் பதவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ அவங்க பேரை சொல்லும்போது என்ன சொல்றோமோ,
ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவுலியாக்களுடைய சீட்டுல போய் சேர்ந்துட்டாங்க. பதவின்னு சொன்னா பாதியத்து, அரபி தெரிஞ்சா உங்களுக்கு. பாதியத்துன்னு சொன்னா பட்டிக்காட்டுல வாழ்றவர், காட்டுல வாழ்றவர் தான். இப்ப அதே பேர்ல தான் பதவி, சையீத் அஹமதுல் பதவி. அப்ப காட்டு வாசியா இருக்கக்கூடிய சையீத் அஹமதுல் பதவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதவிக்கு வந்துட்டாங்க. இப்ப விலாயத்தை கிடைச்சு போச்சே பாருங்க. அந்த உண்மைன்ற அந்த உண்மையை சொன்னதுனால அந்த பவர் செஞ்சிருக்கும். உத்தமராக அவுலியாக்களுடைய லிஸ்ட்ல என்ன செஞ்சு சேர்ந்து போச்சு. அப்ப அவர் யாரையும் அவுலியாக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு என்ன செஞ்சு இருந்தது. அதுல எடுத்து விலாயத்தை என்ன செய்ய பறிக்கிறதுக்கும் அவருக்கு சக்தி இருந்தது. ரசூலுல்லாஹி ஏதோ ஒரு சுன்னத்துக்கு என்ன செஞ்சவர், ஒரு அவுலியாவாக இருக்கிற அபூபக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருந்துச்சு. அபூபக்கருல் ஹம்மாமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்குது. அந்த ஷரியத்து சட்டத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஷரியத்து சட்டத்துக்கு மாற்றமா நடந்ததுனால இது கோவம் வந்து விலாயத்தை பறிச்சுட்டாங்க. பறிச்சு மகதாதுக்குள்ள வரையல, மகதாது வெளியே போட்டாங்க. அவர் எந்த முறையில பார்த்தாலும் உள்ள வர முடியாது. சரி, பரிதாபப்பட்டு அவர் 4 பேரை தூக்கிட்டு வந்தாலும் 4 பேரும் மயக்க முடிக்கல வேண்டியதான். அவர் மயக்க முடிக்கல வந்துருவாரு, தூக்கிட்டு வந்தாலும் மயக்க முடிக்கல வந்துருவாரு. அப்ப அவர் அம்மா வந்து நம்ம என்னுடைய மகன் பார்க்க முடியலையே நீங்களே அப்படியே வாரத்துக்கு ஒரு நாள் எங்க பாக்குற கிணத்துக்குள்ள பாரு, கிணத்துக்குள்ள வருவாரு. வந்து அவரோட பேசிட்டு வெளியே பகவானுக்கு வெளியே நிச்சயம் அவர் கேட்காது சொல்லி விலாயம். அப்ப அவருடைய ஒரு கூட்டணி செஞ்சிருக்காங்க. சொன்னாலும் அவங்க சரியத்துக்கு மாற்றம் நடந்ததுனால உனக்கு விலாயத்து உறுதிப்படுத்த சொல்லி முடியாது. அவர் கூட்டம் வந்து சவாதி ரசூலுல்லாஹ்வே என்னுடைய கூட்டாளிக்கு விலாயத்தை உரியப்பட்டுக்குள்ள வர முடியாம கிடக்கிறாரு சொல்லி ரசூலுல்லாஹ் கடவுளை வந்து சொல்றாங்க. என்னுடைய சரீரத்துக்கு தானே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக நானும் மன்னிச்சுக்கிறேன், நீங்களும் மன்னிச்சு விலாயத்தை கூறுவோம் சொன்னவங்களே அவருக்கு கனவுல தோன்றி மன்னிச்சுக்கோங்க மயக்கம் போட்டு கொண்டு போய் மன்னிப்பு கொடுத்து பழைய மாதிரி கொடுக்கப்பட்டதா சரித்திரங்களை மூலத்துல இது இருக்குது. இந்த சம்பவம் என்ன செய்து, இந்த கொள்ளக்கூட்டத்தாருடைய சம்பவம், அதே போல விலாயத்தை என்ன செய்து உரியப்பட்டது எல்லாம் இந்த சம்பவம் எதிர இருக்குது. கௌதநாயகத்துடைய மௌலுது, முஹியுத்தீன் மௌலுது இருக்குல்லவா, அடுத்த மாசம் தானே அந்த முஹியுத்தீன் மௌலுதுல என்ன செய்து இந்த சம்பவம் எல்லாம் வருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, சுருக்கமா சொல்ல போனா கௌதநாயகம் அவர்களுக்கு ஒரு விலாயத்தை கொடுக்கறதுக்கும் முடியும், எடுக்கிறதுக்கும் முடியும். அவ்வளவு பெரிய பவர் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்கள யாரும் என்ன செய்ய காவிரு அப்படி அவங்க சீர தரிகா நல்லதில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாமல் அது. இப்போ நம்ம அதே தரிகாலம் தான், காதிரியா தரிகாலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சேகமாரும் அதே வழியில தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப யாருமே அவருடைய வழி கெட்டது, அவங்க வழி போனவங்க சொல்றதுக்கு என்ன செய்யுது, யாரும் துணிச்சல் கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு காதிரியா தரிகா வலுவான தரிகாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே பவர்ல தான் என்ன செய்யிருக்காங்க, நம்ம ஹைதராபாத் சூஃபி நாயகமும் வந்திருக்கிறார்கள். அப்ப பாருங்க, அங்கேயும் அப்துல் காதர், எங்கேயும் என்ன செய்யுது அப்துல் காதர் தான், 2 அப்துல் காதர் தான். அதே மாதிரி ஹைதராபாத் சூஃபி நாயகம் அவர்களும் ஃபுல் பவர்ல அடிச்சிருக்காங்க, அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அவருடைய ஞான நூல்களை எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அவங்க பெரிய குத்துபு ஜமானாக நினைச்சிருக்கிறாங்க, பெரிய குத்துபாக கௌசாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேரை, அவருடைய ஹலீஃபா வந்து இருக்கக்கூடியதான் நம்முடைய ஷேக நாயம், அவங்களுக்கும் பேர் என்னதான் ஷேக் அப்துல் காதர் தான். பார்த்து எல்லாம் பொருத்தமா இருக்குது. நம்முடைய ஷேகனாவோட பேர் என்னது அப்துல் காதர், அவங்களுடைய ஷேகனா பேர் ஹைதராபாத் எத்தனை பேர் அப்துல் காதர், அவங்களுடைய பேரு கௌசராயத்துடைய பேரும் அப்துல் காதர். கடைசி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்துல் காதர்ன்ற ஒரு பேர் இருக்குது. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனையோ பேர்களுக்கு தாபன் இருக்குது, அப்துல் ஜப்பார்ன்னு இருக்குது, இப்படி பல பேர்கள் என்ன செய்யுது. இந்த திடல்ல போகும்போது அவங்களுக்கு இந்த மலக்குகளுக்கு மத்தியிலே இப்படி எதை கொண்டு அறிவுமா இருக்காங்க, அப்துல் காதர் தான் என்ன செய்யுது அவங்களுக்கு இருக்குது. தப்சீர் சாவியில கூட என்ன செய்யாது இதை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அப்துல் காதர் யாருக்கும் உள்ளதுதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உள்ளதுதான். காதிர்ன்னு என்ன செய்யுது இருந்தா அது பவர் தானே. காதிர்னா குதிரத்து உள்ளவன் தானே, அந்த குதிரத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க அந்த பவர் கொஞ்சம் போல வரத்தல செய்யும்.
வந்திருக்குதா? இப்போ ரசூலுல்லாஹ்க்கு வந்திருக்குது, ஹவுதாயத்துக்கு வந்திருக்குது, நம்முடைய ஷேகுமார்களுக்கும் வந்திருக்கிறது. அதனால ஹைதராபாத் சூஃபி நாயகம் இருக்கிறாங்களே ரொம்ப பவர்ஃபுல்லானவர்கள். எந்த அளவுக்கு என்ன சொன்னாங்க, ஷேகன் அவர்கள் சொல்லுவார்கள், ராத்திவு செய்வாங்க, பைத்துகளை படித்து ரசூலுல்லாஹ் மீது, ஹவுதாயத்து மேலே, அல்லாஹ் மீது இஷ்கான பைத்துகளை படிச்சிருக்கும் போது எல்லாருக்கும் ஜதுபு வந்துருமா. ஜதுப் என்று அவர்கள் அப்படியே உருண்டுட்டு கிடப்பாங்க. இவங்க எழுச்சி போயிடுவாங்க. சபையிலேருந்து என்ன செய்ய எழுச்சி போயிடுறது. அப்போ கேட்கும்போது சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால், நான் கடைசியில் இருந்தால் எல்லாரும் மையத்தா போயிருப்பாங்கன்னு. அந்த அளவுக்கு என்ன செய்ய பவர் உள்ளவங்க இருக்கு. நாம் கடைசி வரை இருந்தால் என்ன செய்யறோம், நம்ம உறுதி பிள்ளைகள் எல்லாரும் மையத்தா போயிடுவாங்க. அதனால சரி நான் எழுச்சி போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவங்களுடைய அந்த பிரசங்கத்திலேயே ஜதுபாயி மோதா போனாங்க. யாரும் நம்ம ஜமாலியா மதரசா இருக்கு, பெரம்பலூர் சென்னை மதராஸ் இருக்குது. மதராசில் வந்து ஜமாலியா மதரசால என்ன வச்சிருக்காங்க, மதார்சா சரத்துன்னு வச்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. திண்டுக்கல் ஆட்களோட ரொம்ப தொடர்பு. ஜமால் மோத் அவர்களுக்கு திண்டுக்கல், பேட்டை, இவங்களுக்கெல்லாம் நம்ம காகிதம் இல்லத்திருக்காங்க இல்லையா, அவர்களோட இந்த ஹைதராபாத் சூஃபி நாயகத்துடைய பைத்திரி சேர்ந்தவங்க தான். ஜமால் முகமதுன்னு சொல்லி பெரிய தொழில் வியாபாரம் செஞ்சாங்க மெட்ராஸில். அப்போ அங்கே நம்ம ஹைதராபாத் சூஃபி நாயகம் வருவாங்க. வந்த இடத்துல அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பையத்து பெற்றார்கள். அதோட தங்களுடைய மரம் வந்து அவங்களுடைய மகளை முடிச்சவங்க தான் காகிதம் இல்லத்து இஸ்மாயில் சாஹிப். நம்ம காகிதம் இல்லைன்னு சொல்கிறோம், முஸ்லீம்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய மகளை முடிச்சவங்க. அவங்களும் நம்முடைய ஹைதராபாத் சூஃபி நாயகத்தில் தான் என்ன செய்யுது பையத்து. அப்போ அந்த மதரசாவுக்கு வந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த மதார்சா சார் தான் அவங்க பிரின்சிபாலாக இருந்தாங்க. இவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு அப்படியே ஜதுபாய் அப்படியே என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க கூட என்ன செய்ய அந்த ஜமாலியா மாசால தான் என்ன செய்யறது, அடக்கம் செய்யப்படும் மதார்சா சரத்தவர்கள். அப்படி ஹைதராபாத் சூஃபி நாயகம் அவர்கள் ரொம்ப ஃபுல் பவரில் என்ன செஞ்சுருக்காங்க, இருந்திருக்கிறாங்க. அவங்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய தரீகாவில் தான் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம். அவர் எங்களுடைய நம்ம ஷேக நாயகம் காயில் பண்ண சூஃபியா சரத்திருக்காங்க. இவங்களும் ஹைதராபாத்து போய் அங்கே என்ன செஞ்சுருக்காங்க, 6 மாத காலமாக இருந்து அங்கே பயிற்சி பெற்று ஹிலாபத்தை பெற்று என்ன செஞ்சுருக்காங்க வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம் அருள் என்னன்னு சொன்னால், இந்த ஷேகுமார்களுடைய சில்சிலா நமக்கு கிடைச்சது இருக்கே, அது பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்குது. அப்போ அவங்களுடைய தொடர்பை நம்ம போகும்போது நிச்சயமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய அருள் பாக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதிலும் நம்முடைய ஹலீஃபாவாக இருந்து மறைந்து போனவங்க சையீது முகமது ஜலாலுதீன் பூபாயா தங்கள், அவங்களும் சாதாத்தை சேர்ந்தவர்கள் தான். அவ எல்லா வகையில பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய தரீகா இருக்கிறதே உன்னதமான உயர்வான எல்லா தரீகாவுடைய ஷேகுமார்களை விடவும் விசேஷமான அம்சத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதில் யாரும் போலியானது இல்லை. மற்ற தரீகாக்கள் போலி வேஷம் போட்டு என்ன செய்யற, நாங்களும் சில்சிலா ஜிஸ்தியா, காதிரியா, நக்ஷபந்தியா இப்படி எல்லாம் போலி வேஷங்களை வஹாபிகளுடைய இமாம்களை ஷேகுமார்களை அவங்க எடுத்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க, அப்படி போத்திட்டு வந்து மக்களை எல்லாம் வழிகெடுக்கிறார்கள். அந்த வழிகேட்டில் நாம் என்ன செஞ்சு கொள்ள மாட்டிராத முறையில் நம்ம நல்ல சில்சிலாவில் நம்முடைய ஷேகுமாருடைய வழியிலே நாம் என்ன செய்து வந்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நமக்கு அல்லாஹ் தஆலா பெரும் பாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறான். ஆகையினாலே நம்முடைய ஷேகுமார்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போதும் நாம் நம்முடைய சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை அடிப்படையில் பார்க்கும்போது எந்த வகையில் பார்த்தாலும் கூட நாம் உன்னதமானவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த விழாவை ஷேகுமாருடைய விழாக்களை நாம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக கொண்டாடி மீலாது நபி கொண்டாடுறதும் ஆகமானது தான். ஷேகுமாருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறதும் தான், அவர்களுடைய அருளை பெறுறதா, அவர்கள் பேரில் நாம் நேர்த்திக்கிட வைக்கிறது தான், தான தர்மங்கள் செய்கிறது தான். இது எல்லாமே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வணக்கமாக இருக்கிறது. எல்லா வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவர்களுக்கும் நம்ம ஷேகுமார்களுக்கு கிடைத்த அருள் போன்று பாக்கியங்களை பெற்று நாமும் உத்தமர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நெருங்கிய அடியார்களாக ஆகுவதற்கு எல்லா வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي